ஒரு நாள் ஒரு உயிர் எதிர்பார்க்காத ஒரு ஜான்ரா. ஹாரர் ட்ராமான்ற தீம் நம்ம தமிழ் ஃபிலிம்ஸில் அந்தளவுக்கு நிறைய படம்லாம் கிடையாது. ஆனால் அந்த பீஸா படத்தெல்லாம் சொல்லலாம். கிட்டத்தட்ட இந்த ஒரு நாள் ஒரு உயிர் படமும் அந்த மாதிரி சஸ்பென்ஸை கடைசி வரைக்கும் ரிவீல் பண்ணாமல் வச்சுருந்து ரிவீல் பண்ணிச்சு. அந்த மாதிரி ஒரு படம் தான். 30 மினிட்ஸ் ஃபிலிம்ன்றது எடுக்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. அதிலும் இதில் எல்லா அம்சங்களும் இருந்தது. நல்ல ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோரு, அப்புறம் அந்த ஒரு ஹாரர் தீமை காமிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற லைட்டிங்கு, ஒரு அமெச்சர் ஃபிலிம் மேக்கருடைய எந்த ஒரு தப்பும் தெரியாத மாதிரி தான் இருந்தது படம். அது மாதிரி அது எடுக்கிறதும் எவ்வளோ கஷ்டன்றது 30 மினிட்ஸ், அதுவும் ஒர்க்கு லைஃப் எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணி இந்த டைமில் எடுக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டம். ஸ்டாலின் எனக்கு ரொம்ப வருஷமாகவே தெரியும். அதனால் தெரியும், அவனோட க்ரியேட்டிவ் பேஷனை பற்றி தெரியும். அதை அவன் மறைச்சி வச்சுருந்து இப்போ வெடித்து வெளியே வந்திருக்கிறான். அந்த வகையில் அவன் எடுக்கிற எல்லா படத்துலேயும் சம்திங் யூனிக் தெரியுது. நான் நோட் பண்ண ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, எல்லா ஃபிலிம்லேயும் அட்லீஸ்ட் ஒரு குட் மெசேஜ், ஒரு குட்னஸ் அவனோட ஃபிலிமில் எல்லா ஃபிலிம்லேயுமே இருக்குது. இந்த படம் ஹாரர் ட்ராமாவாக இருந்தாலும் அதுலேயும் ஒரு குட்னஸ் இருக்குது. அது கடைசியில் ரிவீல் பண்ணுறாரு. அப்புறம் அவரோட டீம் அவரோட டைரக்ஷனை நல்லா ஃபாலோ பண்ணி பண்ணுறாங்கன்றது எல்லா ஃபிலிம்லேயும் தெரியுது. ஆல் த பெஸ்ட் மச்சி. இன்னும் பல ஜான்ராலாம் அவனால் எடுக்க முடியுதுன்றதை இப்போவே ப்ரூவ் பண்ணிட்டேன். மை பெஸ்ட்.